கோவையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து பஞ்சு வியாபாரி வீட்டில் 150 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட புகாரில் தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, எத்தனை தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது? விசாரணை எந்த கோணத்தில் செல்கிறது? கார்த்திகேயன், கோவை சிங்காநல்லூர் ராமானுஜம் நகரை சேர்ந்த பஞ்சு வியாபாரி பஷீர் என்பவர் வீட்டிற்கு நேற்று காலை வருமான வரித்துறையினர் அதிகாரிகள் போல் நடித்து கிட்டத்தட்ட 150 சவரன் நகை 40 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக சிங்காநல்லூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை தவிர உதவி ஆணையர் சுந்தரராஜன் தலைமையில் 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் கோவை மாநகர மற்றும் புறநகர பகுதிகளிலும் தீவிர வாகன சோதனையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தவிர அந்த பஷீர் இறக்கிவிட்டதாக கூறப்படும் இடத்திலிருந்து அருகில் உள்ள நீலாம்பூர், கனியூர் உள்ளிட்ட டோல்கேட் பகுதிகளில் பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டும் இந்த விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. கார்த்திகேயன், ஏதேனும் முக்கிய தடயங்கள் இதன் மூலம் கிடைத்திருக்கிறதா? அதாவது நேற்றைய தினம் இந்த கோவை சிங்காநல்லூர் ராமானுஜம் நகரை சேர்ந்த பஷீர் என்பவர் வீட்டிற்கு காலை 2 இனோவா கார்களில் 12 பேர் வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் தங்களை வருமான வரித்துறையினர் என்றும் உங்களை சோதனையிட உள்ளதாகவும் துப்பாக்கியை காட்டி கூறியுள்ளனர். மேலும் தங்களிடம் உள்ள வருமான வரித்துறையினருக்கான அடையாள அட்டையும் அவர்கள் காட்டியுள்ளனர். இதை தொடர்ந்தே பஷீர் அவர்களை அனுமதித்துள்ளார். மேலும் பஷீரிடமிருந்து சில ஆவணங்கள் மற்றும் வீட்டில் உள்ள அந்த லாக்கர், அதாவது நகைகள், பணம் உள்ள லாக்கரையும் அதற்கான சாவியையும் எடுத்துள்ளனர். மேலும் நீங்கள் தங்கள் அலுவலகத்துக்கு வந்து விசாரணைக்காக வர வேண்டும் என்றும் அவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த வருமான வரித்துறையினர் கூட்டிக் கொண்டு போயுள்ளனர். அவர்களே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இறக்கிவிட்டு தான் இந்த இவர்கள் வந்து தப்பி ஓடியுள்ளனர். உடனே செய்வதறியாமல் இருந்த பஷீர் காவல்துறையினருக்கு வந்து நடந்தவற்றை அனைத்தையும் கூறியுள்ளார். இதை தொடர்ந்து, அதாவது அவர் எப்படி அந்த வருமான வரித்துறைக்கான அடையாள அட்டை எது போன்று இருந்தது, மேலும் அந்த பஷீர் வீட்டில் சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கான ஹார்ட் டிஸ்கையும் அவர் எடுத்து சென்றதாக பஷீர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். எனவே பஷீரை அவர்கள் ஏற்கனவே நோட்டமிட்டுள்ளதாகவும் திட்டமிட்டு இந்த சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது அந்த பஷீர் நகரை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மாநகர புறநகர பகுதிகளில் வாகன சோதனை மற்றும் நான் முன்னதாக குறிப்பிட்டது போல் இந்த நீலாம்பூர், கனியூர், அதாவது பஷீரை இறக்கிவிட்டதாக கூறப்படும் இடத்திலிருந்து சற்று தொலைவிலே உள்ளது இந்த நீலாம்பூர், கனியூர். எனவே அவர்கள் இந்த இடத்தை தான் தாண்டி சென்றிருக்க கூடும் என்ற வாய்ப்புள்ளதாக, எனவே அந்த கனியூர் மற்றும் நீலாம்பூர் சுங்கச்சாவடியில் உள்ள மையங்களில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டே தற்போது இந்த காவல்துறையினர் தங்களுடைய சோதனை தீவிரப்படுத்தியுள்ளனர். கார்த்திகேயன்.